அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பிப்ரவரி 22, 2024 வியாழக்கிழமை. தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் என்னென்னு பார்க்கலாம். லெஃப்ட் சைட் கார்னரில் ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ககன்யான் கிரையோஜெனிக் என்ஜின் சோதனை வெற்றின்னு தெரிவிச்சிருக்காங்க. மனிதர்களை விண்ணுக்கு அனுப்பும் ககன்யான் திட்டத்திற்கான CE-20 கிரையோஜெனிக் என்ஜின் சோதனையை வெற்றிகரமாக மேற்கொண்டுள்ளதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. ககன்யான் திட்டத்தின் மூலம் தரையில் இருந்து 400 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள புவி தாழ்வட்ட பாதைக்கு விண்கலம் மூலம் 3 வீரர்களை அனுப்பி அவர்களை மீண்டும் பூமிக்கு பாதுகாப்பாக திருப்பி அழைத்து வர இஸ்ரோ முடிவு செய்துள்ளது. இந்த திட்டத்தை 2025ஆம் ஆண்டில் செயல்படுத்த இஸ்ரோ திட்டமிட்டுள்ளது. அதற்கு முன்னதாக பல்வேறு கட்ட பரிசோதனை முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. அதன்படி கிரையோஜெனிக் என்ஜின் பரிசோதனையானது 7 கட்டங்களாக நடத்தப்பட்டு வந்தது. அதன் இறுதிக்கட்ட பரிசோதனை திருநெல்வேலி மாவட்டம் மகேந்திரகிரியில் அண்மையில் வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டதாக இஸ்ரோ அறிவித்துள்ளது. அதன்படி மனிதர்களை விண்ணுக்கு அனுப்பும்போது கலனின் தாங்குதிறன், செயல்திறன், நிலைத்தன்மை ஆகியவை வெற்றிகரமாக பரிசோதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக இன்றைக்கான திருக்குறள் என்னன்றதை பார்ப்போம். எல்லாத எண்ணி செயல் வேண்டும் தம்மோடு கொல்லாது உலகு தம் நிலைமையோடு பொருந்தாதவற்றை உலகம் ஏற்றுக்கொள்ளாது. ஆகையால் உலகம் இகழ்ந்து தள்ளாத செயல்களை ஆராய்ந்து செய்ய வேண்டும்ட்டு தெரிந்து செயல் வகைன்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அடுத்து இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் நியூஸு. மதிய உணவு திட்டத்தை வடிவமைத்த நேத்து சுந்தர வடிவேலுக்கு சிலை சட்டப்பேரவையில் கோரிக்கைன்னு தெரிவிச்சிருக்காங்க. காமராஜர் ஆட்சி காலத்தில் மதிய உணவு திட்டத்தை வடிவமைத்த கல்வி அதிகாரி நேத்து சுந்தர வடிவேலுக்கு சிலை அமைக்க வேண்டும் என பேரவையில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. இது குறித்த கோரிக்கைகள் சட்டப்பேரவையில் புதன்கிழமை கேள்வி நேரத்தின் போது எழுப்பப்பட்டனன்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த டேட்டா எனக்கு படிக்கிறப்ப புதுசாக இருந்துச்சு. நமக்கு நார்மலாக மதிய உணவு திட்டம் கொண்டு வந்தவங்க காமராஜர்னு தெரியும், அவங்க தான் கொண்டு வந்தாங்க. பட் அதுக்கு பின்னாடி இருந்த அந்த ஒரு கல்வி அதிகாரி நேத்து சுந்தர வடிவேலு அப்படின்ற அந்த பேர் எனக்கு இந்த தடவை தான் புதுசாக இருந்துச்சு. இப்போ தான் கேள்விப்படுறேன் நான். மேபி நான் படிக்காமல் இருந்திருக்கலாம் அதுக்கு முன்னாடி. ஸோ இந்த மாதிரி புதுசாக உங்களுக்கும் புதுசாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லையோ டிஎன்யூஎஸ்ஆர்பிலையோ இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்துகிற எக்ஸாம்ஸ் ரிலேட்டடாக இருக்கிறதுல. அடுத்ததாக 2050 இந்திய மக்கள் தொகையில் 19.5% முதியோர் சேமிப்புக்கு கூடுதல் வட்டி குடியிருப்பு திட்டங்கள் செயல்படுத்த நித்தி ஆயோக் பரிந்துரைன்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்தியாவின் மக்கள் தொகையில் 2050ஆம் ஆண்டில் 19.5% பேர் முதியோராக இருப்பார்கள் என்பதால் அவர்களுக்கு சேமிப்புக்கு கூடுதல் வட்டி, அதாவது அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கொஞ்சம் கூட்டிக்கோங்க. அவங்க சேர்த்து வச்சுட்ருக்காங்க அப்படின்னா சீனியர் சிட்டிசனாக இருக்காங்க, இல்லை 50 வயசுக்கு மேலே இருக்கிறாங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு சொல்கிறாங்க. குடியிருப்பு திட்டம் கட்டாய சேமிப்பு திட்டங்களை செயல்படுத்த மத்திய அரசுக்கு தொலைநோக்கு ஆலோசனை வழங்கும் நித்தி ஆயோக் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. இதுலேருந்து உங்களுக்கு ஒரு கொஸ்டின் என்னென்னா, இந்த நித்தி ஆயோக் எந்த டேட் எந்த இயரில் கொண்டு வந்தாங்க, அப்புறம் நித்தி ஆயோக் NITI அதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இன்றைக்கான நியூஸஸ் அவ்வளோதான். இதோட ஹேண்ட் PDF கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுக்குறேன், வேணுவரும் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இதோட ஷார்ட்டர் வெர்ஷன் கரண்ட் அஃபேர் நம்ம சேனலில் இருக்குது, வேணுவரும் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மேலும் இன்னும் நியூஸை சந்திப்போம். தேங்க்யூ.